தேர்தல் விதிமுறையை மீறியதாக டெல்லி முதலமைச்சர் அதிஷி மீது வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதாக அதிஷி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதன்கிழமை நடைபெறுகிறது. துணை ராணுவ வீரர்கள் 300 பேர் உள்பட மொத்தம் 2678 பேர் பாதுகாப்பு. பத்தாண்டுகளில் 25 கோடி ஏழைகள் பணக்காரர்களாக மாறியிருக்கின்றனர். குடியரசுத் தலைவர் உலை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. ஏழைகளை பற்றி பேசுவது சிலருக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது என ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடிய பிரதமர், ஏழைகளின் குடிசைகளில் புகைப்படம் எடுப்பதை மட்டுமே சில அரசியல் தலைவர்கள் விரும்புவதாகவும் சாடல். மக்களின் பணம் மக்களுக்காகவே என்பதுதான் பாஜகவின் முக்கிய நோக்கம். முந்தைய அரசுகள் ஊழலில் திளைத்து போயிருந்தன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு 4 கோடி வீடுகளை கட்டி கொடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பெண்களுக்காக 12 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல். புதன்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். மசோதா நிலுவை, துணைவேந்தர் நியமனம் ஆகிய விவகாரங்களில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசுடன் பேசி முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளுநர் மாநில அரசு இடையிலான மோதலால் மக்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படுகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அரசியல் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகளால் தமிழக பல்கலைக்கழகங்களில் பல்வேறு பணிகள் பாதிப்பு. ஆளுநர் என்பவர் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டவர் என்றும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவை அடுத்து ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதான ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை எடுக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. வேங்கை வயல் கிராமத்தில் வழக்கறிஞர் குழுவை அனுமதிக்க கோரிய வழக்கு. புதுக்கோட்டை ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். புதுக்கோட்டை பொற்பனக்கோட்டை அகழாய்வில் எலும்பு முனை கருவி மற்றும் தங்கத்தின் சிறு பகுதி கண்டுபிடிப்பு. பழந்தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு X தளத்தில் பதிவு. பத்து, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு. தேர்வு பணிகளை கவனிக்க 35 அதிகாரிகள் நியமனம். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் அருகே போதை மாத்திரை மற்றும் ஊசி விற்பனை. கைதான 4 பேரிடமிருந்து 2500 போதை மாத்திரைகள் பறிமுதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கனந்தல் பகுதியில் VAOவை தாக்கிய உதவியாளர். ஆத்திரத்தில் VAO மீது சாணம் வீசியதால் பெரும் பரபரப்பு.
திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் வரும் 7ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி. டோக்கன் விநியோகத்தின் போது முறையான முன்னேற்பாடுகள் இல்லாததால் மாடுபிடி வீரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் படகு மூழ்கியது. நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை பத்திரமாக மீட்ட சக மீனவர்கள். தமிழ்நாடு வனத்துறையில் காலியாக உள்ள 72 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி. வருகிற 12ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இரு நாடுகளின் நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மங்க கும்பமேளாவுக்கு புதனன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சங்கமத்தில் புனித நீராடி கங்கை அன்னைக்கு பிரார்த்தனை செய்கிறார். மகா கும்பமேளாவில் நேரிட்ட கூட்ட நெரிசல் மிகப்பெரிய நிகழ்வு அல்ல, மிகைப்படுத்தப்பட்டது என பேசிய பாஜக எம்பி ஹேமமாலியின் கருத்தால் சர்ச்சை. மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இந்திய அணியில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி சேர்ப்பு. T20 தொடரில் அபாரமாக பந்து வீசிய நிலையில் ஒருநாள் தொடரிலும் இடம்பெற்றார்.